ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 சுக்கிரன் 12ஆம் இடமான கன்னியில் நீச்ச நிலையிலும் நீச்ச பங்கமாகியும் சஞ்சரிக்கிறார். எனவே மனதளவில் சிறிது குழப்பங்கள், சஞ்சலங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும். உங்களின் தேவைகள் பூர்த்தியாக மிகவும் முயற்சி எடுக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற வெகுவாக பாடுபட வேண்டும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்த இது உகந்த மாதம் இல்லை. காதல் வாழ்க்கையும் கரடு முரடாக இருக்கவும் பிரச்சனைகள் இருக்கவே செய்யும். 2/7 செவ்வாய் உங்கள் ராசியான துலாத்தில் மாதம் 25 தேதி வரையிலும் சஞ்சரிக்கிறார். பிறகு 2ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 3/6 குரு 9ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 10ஆம் இடமான கடகத்திற்கு அதிச்சார கதியில் சென்று உச்சமடைகிறார். எனவே உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். வங்கிகள் மூலம் புதிய கடன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குரு பார்வை 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரம், 6ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு உங்கள் தேவைக்கு மேல் இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் அடைப்படும். 4/5 சனி 6ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்கள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மனமகிழ்ச்சி பெருகும். 6ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை 8ஆம் இடமான ரிஷபம், 12ஆம் இடமான கன்னி, 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும். இரவில் வண்டி ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். விரயங்கள், அலைச்சல்களை நீங்கள் உபயோகமான முறையில் மாற்றிக்கொள்வது நன்மை தரும். தைரியம், வீரியம் வேலோகும். உங்கள் முயற்சிகள் யாவும் பலிதமாகும். 9/12 புதன் உங்கள் ராசியான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகள் திருமணத்துக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் விரயங்கள் செய்ய நேரிடும். அதன் வகையில் அலைச்சல்களும் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் நேரமாக அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளி மாநிலங்களிலோ வெளிநாட்டிலோ சென்று படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். 10 சந்திரன் 3ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 11 சூரியன் மாத முதற் பகுதியில் 12ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் மேன்மையாக இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 5 கும்ப ராகுவால் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படலாம்.
11 இருக்கும் சிம்ம கேதுவால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதம் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 10, 11. தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.